Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 3.1ல செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். Discuss the nature of solutions of the following system of equations சொல்லிட்டு மூணு லீனியர் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரால நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை நம்ம மூணு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா பர்டிகுலரா உங்களுக்கு எல்லா வேரியபிளுக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் சம்ல வந்து உங்களுக்கு மூணு சம்லயும் வந்து x y z க்கு ஒரு ஆன்சர் டெஃபினட்டா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சம்ஸ்ல இருக்கிற எல்லா ஈக்குவேஷனுமே உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன். அந்த நேச்சர் சொல்யூஷனோட நேச்சர் வந்து யூனிக் சொல்யூஷன். டெஃபினட்டா x க்கு ஒரு வேல்யூ, y க்கு ஒரு வேல்யூ, z க்கு ஒரு வேல்யூ கண்டிப்பா கிடைக்கும். சொல்யூஷனே கிடைக்கலன்னா அது நோ சொல்யூஷன். நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்குதுன்னா என்ன முடியாத அளவுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அது இன்ஃபினிட் சொல்யூஷன். சோ இது ரெண்டு மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2x + 3 = 2x + 7 அப்படி சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க 2x + 3 = 2x + 7 ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கேன். சரிங்களா? சிங்கிள் வேரியபிள் தான். இப்போ இதுல இங்கேயும் 2x இருக்கு, இங்கேயும் 2x இருக்கு. இது எப்படி எழுதலாம்? 3 = 2x, இந்த 2x இந்த இன்சைடு எடுத்துட்டு வந்தா -2x + 7 ஆயிரும். சோ +2x - 2x கேன்சல் ஆயிரும். 3 = 7 வருது. சோ 3 = 7ங்கிறது ஃபேக்ட் ஆஃப் 3 is definitely not equal to 7. அது நமக்கு தெரியும் இல்லையா? 3 எந்த காலத்துலயுமே 7 க்கு ஈக்குவல் ஆகாது. 3 = 3 தான். அது நமக்கு தெரியும். சோ 3 is not equal to 7. சோ நீங்க x க்கு நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் இந்த ரெண்டு டேர்மும் உங்களுக்கு கேன்சல் தான் ஆகும் இல்லையா? x க்கு 0 போட்டாலும் கேன்சல் ஆகும், 1 போட்டாலும் கேன்சல் ஆகும், 2 போட்டாலும் x க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனலா இதுதான் வரப்போகுது. ஏன்னா x எப்படியோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கோஎஃபிஷியன்ட் இருக்கனால x கேன்சல் ஆயிரும். சோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் சரி உங்களுக்கு 3 = 7 இந்த இதுதான் வரும். சோ 3 is definitely not equal to 7. சோ இதுதான் நம்ம நோ சொல்யூஷன் சொல்றோம். நீங்க x க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் பரவாயில்லை, உங்களுக்கு சொல்யூஷன் வராது. ஏன்னா 3 is not equal to 7, not equal toங்கிறதா நமக்கு நோ சொல்யூஷன் சொல்றோம். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். 2x + 3 = 2x + 3 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க என்னன்னா உங்களுக்கு 2x இதே மாதிரி தான் கேன்சல் ஆகும். உங்களுக்கு என்ன வரும்? 3 = 3. சோ 3 = 3ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஒரு ஃபேக்ட் நம்ம ஒரு தெரிஞ்ச விஷயம் 3 = 3 தான் இல்லையா? அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. சோ இந்த ஈக்குவேஷன் என்னன்னா x வந்து நீங்க கேன்சல் பண்ணாம ரெண்டு பக்கம் 2x இருந்துச்சுங்க. x க்கு நீங்க என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 to infinity 1 2 3 என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனலா இதான் வரப்போகுது. 3 = 3 தான் உங்களுக்கு வரப்போகுது. சோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஐடென்டிக்கல் நம்பர். 3 = 3 is a known fact. சோ ஏன் இன்ஃபினிட் சொல்யூஷன் சொல்றோம்னா இந்த x க்கு இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அது இந்த சொல்யூஷன் தான். இந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் வந்து இன்ஃபினிட். இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன் கிடைக்கிறதுனால இன்ஃபினிட் சொல்யூஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா நம்ம சம்முக்கு போலாம். இப்போ மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. இங்க 3 வேரியபிள்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 வேரியபிள்ஸ் இருக்கு, இங்க 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க என்ன இருக்கு? x and z தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நம்ம y எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு x z ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சோ அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம சீக்கிரம் என்ன சொல்யூஷனோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 1 and 2ல y எலிமினேட் பண்ணனும். y இங்க +2y இருக்கு, இங்க -2y இருக்கு. சோ ஆட் பண்ணாலே உங்களுக்கு 2y + 2y - 2y கேன்சல் ஆயிரும். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். add 1 and 2. So x + 2y - z = 6 -3x - 2y + 5z = -12. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆட் பண்ணா +2y - 2y கேன்சல் ஆயிரும். -3x + x வந்து உங்களுக்கு -2x + 5z - z வந்து உங்களுக்கு +4z வரும். = 6 - 12 வந்து -6. சோ இப்போ நமக்கு fourth ஈக்குவேஷன் ஒன்னு கிடைச்சிருச்சு x and z வேரியபிள்ல. சோ x and z வேரியபிள்ல நமக்கு third ஈக்குவேஷன் இருக்கு. சோ third and fourth நம்ம ஈக்குவேட் பண்றோம். சோ எதால மல்டிப்ளை பண்ணா எது எலிமினேட் ஆகும்? சோ into 2 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ரெண்டுமே எலிமினேட் ஆகுது. பாத்தீங்கன்னா இப்போ into அந்த ஈக்குவேஷன் into 2 போடுறேன். ஈக்குவேஷன் 4 வந்து -2x + 4z = -6. இப்போ ஈக்குவேஷன் 3 வந்து 3 into 2 பண்றேன். that is equal to 2x - 4z = 6 வருது. ஓகேங்களா? சோ ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆகுது. ஆட் பண்ணோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4x - 4x கேன்சல் ஆகுது.
minus 2x plus 2x cancel ஆகுது டோட்டலா இங்க 0 இருக்கு இந்த பக்கம் வந்து 6 minus 6 உங்களுக்கு 0 so 0 is equal to 0 வருது அப்ப 0 is equal to 0 நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ அப்ப என்ன அர்த்தம்னா இங்க நமக்கு சம் முடிச்சிட்டு x க்கும் z க்கும் என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆகுது அதனால நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் கிடைக்குது இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கு வந்து உங்க நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து இட் இஸ் இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஐடென்டிக்கலா உங்களுக்கு ஈக்குவலா வருது எந்த வேல்யூ பண்ணாலும் உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுனால இன்ஃபினைட் சொல்யூஷன் சோ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சம் பார்க்கலாம் அதே டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் தி செகண்ட் சப்டிவிஷன் டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல செகண்ட் சப்டிவிஷன் இது சோ ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஏன்னா பிராக்கெட்ல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருந்ததுனா 2y z -3x 3 so 3x இந்த பக்கம் கொண்டு வந்தா 3x plus 2y plus z is equal to plus 3 so இது equation 1 next equation 2 ஏதோ simplification தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே இருக்கணும் equation 3 வந்து இங்க -1/2 கொடுத்துட்டாங்க so -1/2 னா இந்த இது வந்து நான் மல்டிப்ளை பண்றேன் இப்போ ஆப்போசிட்ல so 6x plus 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் இந்த 2y இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் plus 4y plus 2z is equal to -1 so இது equation 3 ஓகேங்களா இப்போ வந்து ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேட் பண்ணலாம் உங்களுக்கு z ஈஸியா எலிமினேட் ஆகும் plus z இருக்கு minus z இருக்கு so equation 1 and 2 add 1 and 2 so 3x plus 2y plus z is equal to 3 minus x plus 3y minus z is equal to -4 so பண்ணீங்கன்னா 3x minus x வந்து உங்களுக்கு 2x plus 5y z plus z minus z cancel ஆயிரும் -1 so இது ஈக்குவேஷன் 4 னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இங்க வந்து 2z இருக்கு உங்களுக்கு z தான் எலிமினேட் பண்ணியாகணும் ஏன்னா x and y ல நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் இருக்கு சோ z எலிமினேட் பண்ணிட்டா இன்னொரு x and y க்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் இங்க 2z இருக்கு இங்க வந்து -z இருக்கு சோ இந்த ஈக்குவேஷனை வந்து -2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க +2 இருக்கு சோ ஈக்குவேஷன் z எலிமினேட் ஆகும் சோ ஈக்குவேஷன் வந்து 3 அப்படியே எழுதிறேன் 6x 4y 2z -1 so equation 2 into 2 பண்றேன் 2 பண்ணும்போது உங்களுக்கு -2x 6y 2z is equal to -8 கிடைக்குது ஓகேங்களா சோ இங்க ஆட் பண்ணாலே உங்களுக்கு +2 -2z கேன்சல் ஆயிடுது சோ 6 2 is 4x 10y is equal to -9 வருது சோ இது ஈக்குவேஷன் 5 சோ 2 ஈக்குவேஷன்ஸ் 2 unknowns வந்தாச்சு இப்போ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இதோட ஹாஃப்ல இருக்கு சோ 2 இங்க 2x இங்க 4x இருக்கு 5y 10y இருக்கு சோ இத 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் சரிங்களா 4 into 2 is equal to equation 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4x 10y is equal to -2 கிடைக்குது அதே ஈக்குவேஷன் 5 அப்படியே எழுதிறேன் சோ 4x 10y is equal to -9 கிடைக்குது சோ கேன்சல் பண்ணனும்னா உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ சப்ட்ராக்ட் பண்ணா இங்க சிம்பிள் மாறுது சோ -4 +4 கேன்சல் இங்க 0 இங்க டோட்டலா 0 வருது இட் இஸ் ஈக்குவல் டு +9 -2 உங்களுக்கு 7 வருது so 0 is equal to 7 no 0 is definitely not equal to 7 it's a known fact so அதனால இந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன சொல்யூஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காது 0 is definitely not equal to -7 so இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து no solution ஓகேங்களா சோ நான் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லயே थर्ड சப்டிவிஷன் பார்க்கலாம் y plus z by 4 is equal to z plus x by 3 is equal to x plus y by 2 x plus y plus z is equal to 27 கொடுத்தாங்க சோ இது ஈக்குவேஷன் கொடுத்தாங்க சோ இந்த செட்ல இருந்து நம்ம ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா போதும் சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம் y plus z by 4 is equal to z plus x by 3 வருது சோ ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் வேற ஒண்ணும் இல்ல சோ 3y plus 3z is equal to 4z plus 4x so நான் x பாசிட்டிவா வர மாதிரி எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துறேன் so 4x 3y இந்த பக்கம் வந்தா -3y வந்துரும் plus 4z ஆல்ரெடி இருக்கு இந்த 3z வந்து -3z இந்த பக்கம் வந்தா is equal to 0 so 4x - 3y plus z is equal to 0 இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம் z plus x எப்படி வேணா நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கலாம் உங்க இஷ்டம் தான் is equal to x plus y by 2 so 3p cross multiplication 2z plus 2x is equal to 3x plus 3y so x positive இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் 3x
x இந்த பக்கம் வந்தா 2x இந்த பக்கம் minus 2x அடுத்து y எழுதிக்கலாம் அடுத்து minus 2z is equal to 0 so 3x minus 2x வந்து உங்களுக்கு x plus 3y minus 2z is equal to 0 இது equation 2 so ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா போதும் third equation இங்க இருக்கு so 3 variables 3 equations இப்போ சால்வ் பண்ணி பார்த்தலாம் இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஐ ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு எது எலிமினேட் ஆகும் -3y இருக்கு +3y இருக்கு so y ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவேட் எலிமினேட் ஆட் பண்ணாலே so add 1 and 2 4x minus 3y plus z is equal to 0 x plus 3y minus 2z is equal to 0 so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா +3y -3y கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும் 5x minus z is equal to 0 so equation 4 வச்சுக்கலாம் ஓகேங்களா so இப்போ ஈக்குவேஷன் வேற ஏதாவோட இந்த ஈக்குவேஷன் 2 and 3 நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம் இங்க +3y இருக்கு இங்க 3 இருக்கு so 3 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு y மறுபடியும் y எலிமினேட் ஆகும் ஏன்னா y நமக்கு x and z தான் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு நமக்கு திருப்பி x and z வேணும்னா நம்ம y தான் எலிமினேட் பண்ணி ஆகணும் so y எலிமினேட் பண்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை மாத்தணும் ஓகேங்களா so equation 3 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் equation 3 into 3 வந்து உங்களுக்கு 3x plus 3y plus 3z is equal to 81 27 into 3 81 கிடைக்கும் so equation 2 போட்டுக்கலாம் டைரக்டா x plus 3y minus 2z is equal to 0 ன்னு இருக்கு so சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு y கேன்சல் ஆயிடும் minus minus plus minus சப்ட்ராக்ட் பண்ணா சிம்பிள் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும் அதனால சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம் plus 3y minus 3y கேன்சல் ஆயிடும் 3x minus x வந்து உங்களுக்கு 2x plus 5z is equal to 81 so இது ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கலாம் இப்போ 4 and 5 சால்வ் பண்ணா உங்களுக்கு ஒரு வேரியபிள் கிடைச்சிரும் இப்போ 4 and 5 சால்வ் பண்ணனும்னா உங்களுக்கு z எலிமினேட் பண்ணாம ஆட் பண்ணா z எலிமினேட் இங்க வந்து ஈக்குவேஷன் 4 into 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா இங்க 5z இருக்கு இங்க வெறும் z தான் இருக்கு 5 ஆல இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணா z எலிமினேட் ஆகும் சோ இந்த ஈக்குவேஷனை 5 ஆல் மல்டிப்ளை பண்றேன் ஈக்குவேஷன் 4 into 5 that is equal to 25x minus 5z is equal to 0 so equation 5 ன அப்படியே எழுதலாம் 2x plus 5z is equal to 81 ஓகேங்களா so ஆட் பண்ணாலே உங்களுக்கு ரெண்டும் கேன்சல் ஆயிடும் so 27x is equal to 81 வருது so x is equal to 81 by 27 3 so ஒரு சொல்யூஷன் கிடைக்குது so இதில இருந்து நமக்கு தெரியும் it is a unique solution நமக்கு no solution infinite solution கிடையாது டெஃபினட்டா ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இந்த சம்ம நம்ம வந்து எப்படியோ ரெண்டு வேரியபிள் இன்னும் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு இட்ஸ் a unique solution ஓகேங்களா so x வந்து ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு மத்த ரெண்டு வேரியபிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே so x வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ற ஈக்குவேஷன் 5 ல so 2 into 3 6 plus 5z is equal to 81 so 5z is equal to 81 minus 6 that is equal to 75 so z is equal to 75 by 5 that's equal to உங்களுக்கு 15 வரும் so z is equal to 15 so x வேல்யூ தெரியும் y z வேல்யூ தெரியும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் so x வந்து உங்களுக்கு 3 plus y தெரியாது plus z வந்து 15 that's equal to 27 so 15 plus 3 18 y is equal to 27 minus 18 வரும் y is equal to 9 ஓகேங்களா so equation solve ஆனா மூணுத்தி ஆட் பண்ணா உங்களுக்கு 27 வரும் 3 plus 9 12 12 plus 15 27 so இந்த equation உங்களுக்கு solve ஆகுது y is equal to 9 so இந்த சம்மோட ஆன்சர் வந்து it is a unique solution கிடைக்குது அதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேங்களா so அடுத்த சம்மல அடுத்த வீடியோல போட்டுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you